இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சில்ட்ரன்ஸ் போய் உட்காந்து பேசக்கூடிய அளவில் இருக்குது. நான் இந்த பையனை லவ் பண்ணுறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவில் இருக்க, வீட்டில் இருந்து சண்டை பண்ணி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு இருக்கிறாங்க இன்னைக்கு கிட்ஸ். இன்னைக்கு டேட்டில் பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, டு பி வெரி ஃப்ரேங்க், யாரையாவது லவ் பண்ணால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சலாம், இந்த பொண்ணு தேடுறது பையன் தேடுறதுலாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து பிள்ளைகள் தேர்ந்தெடுத்தாலும் பிள்ளைகள் தேர்ந்தெடுத்த மணப்பெண்ணோ மணப்பையனோ நல்ல ஒரு குணமுள்ளவனாக இருக்கானா அப்படிங்கிறத வந்து பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. அது மிகவும் முக்கியமான ஒன்றும் கூட. ஏன்னா தன்னுடைய குழந்தைய வந்து சீராட்டி பாராட்டி வளர்த்து அவங்க நல்ல நிலைக்கு ஆளாகணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெற்றோருடைய மனநிலைமை. அதனால அவங்க வந்து அவங்கள விசாரிக்கிறதுல தவறே கிடையாது. ஏன்னா அந்த காலம் தொட்டு இந்த விசாரிப்பது என்பது வந்து தொன்று தொட்டு வந்து கொண்டே தான் இருக்கிறது. இப்போ வந்து ஒரு லவ் பண்றாங்கன்னா அவங்க வந்து அந்த பையனையோ பொண்ணையோ வந்து என்கொயர் பண்ணி என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பண்றது இல்லையா? அதை வளர்த்த பெற்றோர் பண்றதுல எந்த தவறும் கிடையாது. பரிணாம வளர்ச்சி. ஆனா அந்த என்கொயரிங்கிறது மாறவே இல்லை. ஒவ்வொரு வெவ்வேறு விதமாக அந்த என்கொயரிஸ் நடந்துகிட்டு இருக்கு. முன்னாடி சொந்தக்காரங்க பண்ணாங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க பண்ணாங்க, இன்னைக்கு நாங்க பண்றோம், அவ்வளவுதான்.